ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு கேரளாவில் எங்களோட ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து டீ காஃபி எல்லாம் வச்சு குடித்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து இடியாப்பம் தான் செஞ்சிட்ருக்கேன். இன்னைக்கு வேறு தேர்தல் முடிவு வந்து இன்னைக்கு தான் தெரியுது. ஸோ கேரளாவில் எல்லாருமே டிவிக்கு முன்னாடி தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பசங்க ஹஸ்பண்டு எல்லாமே மொபைலுக்கு முன்னாடி தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் வந்து சீக்கிரமாக இடியாப்பம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணணும். சீக்கிரமாக வேலையை செஞ்சுட்ருக்கேன். இடியாப்பம் வந்து ஆவியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிச்சம் இருக்கிற மாவு கொஞ்சமாக இருந்துச்சு. சரி அதில் வந்து கொழுக்கட்டையும் செய்யலாமேன்ட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டான கேரளா ஸ்டைலில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு முன்னாடி வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி செய்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நல்ல சாஃப்டான நல்ல சூப்பரான தேங்காய் பூ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து குழம்பு எதுவுமே சேர்க்காட்டியும் இந்த தேங்காய் பூ இடியாப்பம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பூ இடியாப்பம் எல்லாம் செஞ்சுட்டு மிச்சம் வந்து கொஞ்சம் மாவில் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக கொழுக்கட்டை தான் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சமாக வந்து பனஞ்சக்கரை இருக்குங்க இல்லையா, அதாவது நாட்டு சர்க்கரை, அதேமாதிரி தேங்காய் பூ எல்லாம் போட்டுட்டு நல்ல இனிப்பான 2 கொழுக்கட்டி, அதேமாதிரி தேங்காய் பூ போட்டு சும்மா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி வச்ச தேங்காய் கொழுக்கட்டையும் செஞ்சுருந்தேன். இப்போ வந்து இனிப்பாக கொழுக்கட்டை தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு நல்லா வந்து அமுக்கி நல்ல போலாக ரவுண்டு பண்ணி வச்சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை கட் பண்ணும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நான் வந்து இடியாப்பம் செய்யும்போது இந்த மாதிரி 4-5 செய்யறது உண்டு. இப்போ வந்து தேங்காய் பூ மட்டும் போட்டு இந்த மாதிரி குழச்சிட்டு அதுக்கப்புறமா ரவுண்டு பிடிச்சி வச்சு அதுவும் இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து கொழுக்கட்டை இடியாப்பம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஆவியில் வச்சிடலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் to 3 செகண்ட்ஸ்குள்ளேயே இது ஆயிடும். என்னன்னா முன்னாடியே நம்ம வாட்டின மாவு, ஸோ அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ வந்து எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு. நல்ல பூ மாதிரி இருக்கிற இடியாப்பம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நல்ல தேங்காய் பூ எல்லாம் போட்டு இன்றைக்கி காலையிலே செம கட்டியாச்சு. அதுக்கப்புறமா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் வச்சு எடுத்து நல்ல கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு நல்ல சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இனிப்பான கொழுக்கட்டை தான் இங்கே வந்து நிறைய இருக்குது, பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு சும்மா போட்டு நம்ம குழைச்சி ரவுண்டு பிடிச்சி வச்சோம் இல்லையா, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல வாசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்ல சூப்பரான நல்ல சுடு சாஃப்டான இடியாப்பவும் செஞ்செடுத்தாச்சு. இன்றைக்கி காலையில் வெங்காய குழம்போட காலையில் டிஃபனை முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வெங்காய குழம்போட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. அப்போ இன்னைக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.